ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் நம்மளோட பெரியவர்கள் நமக்கு ஒரு சில அறிவுரைகளை கொடுப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில விதிமுறைகள், வழிமுறைகள் சொல்லுவாங்க. இப்போது நிறைய ஜென்சி பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சில மூட நம்பிக்கைகளும் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து கல்ச்சரலாக, அறிவியல் சார்ந்த இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களில் எது மூட நம்பிக்கை, எது உண்மையாகவே ஒரு சில காரணங்களுக்காக பண்ணுறாங்க, அதுக்கான உண்மைத்தன்மை என்னன்ற பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த நம்ம லிஸ்டிங் வீடியோல பேச போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஏழாவதாக பார்க்க போகிறது, மழை அதிகமாக பெஞ்சு இடி மின்னல்லாம் இடிச்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு மூத்த பிள்ளை தலைப்புள்ள வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீடுகளில் வந்து கடைசி புள்ள, இளைய புள்ள வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வீட்டில் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, இடி விழுந்துரும் அப்படின்ற ஒரு ரீசனை சொல்லுவாங்க. பட் அது வந்து உண்மையா, சயின்டிஃபிக்கலி அது வந்து ப்ரூவ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடி மின்னல்ன்றது மனுஷனோட இவன் இத்தனாவது புள்ள அத்தனாவது புள்ள அப்படின்றதெல்லாம் பார்த்து இடிக்கிறது இல்லை. அது ஜஸ்ட் உங்களோட அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மழையில் நினைக்கக்கூடாது, நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்றது ஒரு விஷயத்துக்காக சொல்லி வைக்கிறதா. இன்னொன்று, இடி இடிக்கும் போது உங்களோட தலைமுடிகள் நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்க. நீங்கள் தலை பிள்ளையாக இருந்தாலும் சரி, இளைய பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஏன்னா உங்களோட ஹேர் வந்து டாப் ப்ளஸ் கையை பார்த்த மாதிரி தூக்கி நிற்கிதுன்னா அந்த இடத்துல ஒரு இடி விழுக போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த இடத்துல நிற்காதீங்க, உடனடியாக கலந்துக்கிட்டு ஓடிடுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு மூட நம்பிக்கை தான். ஜஸ்ட் பேரண்ட்ஸ் அவங்களோட கிட்ஸை வந்து பயம்படுத்தி வெளியே போடாமல் பண்ணுறதுக்காக சொல்கிறது. தலைப்புள்ள மேலே தான் இடி விழுவோம் அப்படின்றது விஷயம்லாம் டோட்டலி வந்து ஒரு மூட நம்பிக்கை. அடுத்து ஆறாவதாக பார்க்க போகிறது, நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது நமக்கு லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ பூனை அது குறுக்க போயிடுச்சுன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவசகனம், கெட்ட சகனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டிலே தங்கிடுவாங்க. சில பேர் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. அது வந்து உண்மைதானா இல்லை அது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. ஆனால் அந்த காலத்தில் வந்து இது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் அந்த டைமில் வெஹிக்கல்லாம் இருக்காது. ஒன்லி மாடு, குதிரை, கோவேரி கழுதை, ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வண்டியில் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. புலி, சிறுத்தை, இது மாதிரி பெரிய பூனைகளாக இருக்கட்டும், காட்டு பூனை, இது மாதிரியான சின்ன பூனைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தாலே மாடு, கோவேரி கழுதை, குதிரை இதெல்லாம் வந்து மிரண்டுரும், ஒரு சில பயந்துரும். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பூனை குறுக்க வந்தாலே வந்து ஆகாதுப்பா, இது நடக்காதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த டைமில் சொன்னது. இப்போ நம்ம வந்து ஃபெராரி கார் வரையும் வந்துருச்சு இந்த மாடலில். இந்த மாதிரி காலங்கத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து ஏன் சொன்னாங்க, எது சொன்னாங்கன்றதே தெரியாமல் நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. இது வந்து டோட்டலி ஒரு மூட நம்பிக்கை. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வீட்டிலலாம் வந்து கண்ணாடி இருக்கும். உடஞ்ச கண்ணாடியில் வந்து முகம் பார்க்கக்கூடாது, உடஞ்ச கண்ணாடி வீட்டில் வச்சிருக்கக்கூடாது. அது வீட்டுக்கு ஆகாத ஒரு விஷயம், வீட்டுக்கு தரித்திரம். உடஞ்சிருச்சுன்னா உடனடியாக அந்த கண்ணாடி தூக்கி வெளியே போட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வீட்டுக்கு தரித்திரம், வீட்டுக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்றத வந்து அவங்க மீன் பண்ணி சொல்லலை. அவங்க என்ன மீன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, உடஞ்ச கண்ணாடின்றது டேஞ்சரான ஒரு விஷயம். அது எப்படினாலும் எப்படி எந்த விதத்துலையாவது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆபத்து, கையை கழிச்சிடும், காலை கழிச்சிடும், எங்கேயாவது நமக்கு அடிபட்டுரும். அதுவும் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா வீட்டில் அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அதனால உடஞ்ச கண்ணாடியை வச்சிருக்க கூடாது. அது உடனடியாக கிளியர் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த நம்ம இது இப்படி எடுத்துக்கிட்டு தீங்கான ஒரு விஷயம், குடும்பத்துக்கு வந்து கெட்டது கொடுத்துரும். உடஞ்ச கண்ணாடியில் மூஞ்சி பார்த்தா நமக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும். ஸோ இது மாதிரியான தப்பான ஒரு சில மூட நம்பிக்கையை வந்து நம்ம ஏற்றிக்கிட்டு தப்பான ஒரு விஷயத்தை நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது, ஒரு பள்ளி வந்து நம்மளோட உடம்புல விழுந்துட்டாலோ இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் விழுந்துட்டாலோ அது வந்து கெட்டது. இப்போ சாப்பாடுலேயும் இல்லை டீ, பால் இதெல்லாம் விழுந்துச்சுன்னா அது வந்து விஷம், அதை குடித்தா நம்ம வந்து செத்துருவோம். இதே வந்து நம்மளோட உடம்புல லெஃப்ட் சைடில் விழுந்தா ஒன்று, ரைட் சைடில் நடந்தா ஒன்று, காலில் விழுந்தா ஒன்று, தலையில் விழுந்தா ஒன்றுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுருப்பாங்க. பள்ளி நம்மளோட பாகங்களில் இங்கெங்கே விழுந்தா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து டோட்டலி மூட நம்பிக்கை தான். சில பேர் வந்து அதை நம்புகிறாங்க, சில பேர் அதன்படி நடந்திருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. அது வந்து அவங்களோட ஒரு நம்பிக்கை. பட் நம்மளை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா அதுவுமே நார்மலான ஒரு லிவிங் கிரியேச்சர் தான். அது ஒன்றும் அவ்வளோ ஒரு மேஜிக்கல் பவர் ஸ்டஃப்ஸ் வச்சிருக்க கிடையாது. இதை தாண்டி அது வந்து உணவுலேயோ சாப்பாடுலேயோ விழுந்தா பார்த்தீங்கன்னா அது விஷம்லாம் கிடையாது. அதை வந்து எடுத்து போட்டுட்டு கொட்டிடுறது நல்லது. பிகாஸ் சில பேருக்கு அதனால உடல் உபாதைகள் ஏற்படலாம். ஆனால் அது வந்து சாப்பிட்றதுனால வந்து சாகலாம் மாட்டாங்க. அதுவும் மூட நம்பிக்கை தான். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது, ஆமை புகுந்த வீடு வந்து ஆகாது. ஆமை ஒரு வீட்டுக்கு போந்துருச்சனாலே அவ்வளோதான், அவங்க வந்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறது நல்லது. ஏன்னா அந்த வீடு இனிமேல் விளங்காது அப்படின்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து உண்மையானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த ஒரு மாடல் டைம் லைனில் வந்து குட்டி குட்டியாக காம்பேக்டாக கை கடக்கமாக வந்து டேர்ட்டில்ஸ்லாம் வாங்கி வீட்டிலே இப்போலாம் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் போயிருக்கணும். பட் அதெல்லாம் கிடையாது. இது டோட்டலாக மூட நம்பிக்கை. எதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து கால
காலப்போக்கில் வந்து பேச்சா இது வந்து மாறப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்கள் வந்து எப்பயுமே ஆமையை வந்து கடல் பாதையை வந்து கண்டுபிடிச்சு அவங்க வந்து பயணம் செய்யறதுக்காக ஆமைகளை தான் உபயோகப்படுத்துவாங்க. ஒருவேளை அந்த ஒரு மீனவர்களுக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆமை டோட்டலா அதுவே வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு வந்து வழி தெரியும். கரைக்கு வந்துருச்சுன்னா மீனவர்களோட வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே போன மீனவர்கள் வரல, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்குவாங்க. போன ஆமை மீனவர்களோட வரலனா ஒரு கெட்ட செய்தியோட தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் வந்து காலப்போக்கில் ஆமை புகுந்த வீடு ஆகாது, ஆமை வந்த வீடு ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இது வந்து அந்த மாதிரி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது டோட்டலி ஒரு மூட நம்பிக்கை தான். அது வந்து ஒரு அப்பாவும் உயிரினம், அதுக்கு வந்து அப்பேற்பட்ட சக்தியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது, பாம்பை ஒருத்தவங்க அடித்து கொன்னுட்டாங்க அப்படின்னா, முக்கியமாக நல்ல பாம்பு வந்து கொன்னுட்டோன்னா அது வந்து நம்மளை பழிவாங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் சொல்லுவாங்க. பாம்பை கொன்னுட்டோன்னா அது வந்து புதைச்சிடணும், இல்லைனா அது வந்து எரிச்சிடணும், பால் ஊற்றி புதைச்சிடணும் இல்லை எரிச்சிடணும், அது வந்து போட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு மூட நம்பிக்கை தான். அதுக்கான காரணங்கள் என்னன்னு நான் சொல்கிறேன். நல்ல பாம்பை வந்து அடிச்சிட்டா அது வந்து நம்ம பழிவாங்க வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பாம்புக்கு வந்து சயின்டிஃபிக்கலி அவ்வளோ ஒரு அறிவு இல்லை. அதுக்கு வந்து அவ்வளோ ஞாபக சக்தியில் ஒருத்தவங்க பழி வாங்குற அளவுக்கு ஞாபகம் வச்சு கரம் வச்சு தாக்குற அந்த ஒரு விஷயம் இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மறுபிறவி எடுத்து வரணும். மறுபிறவின்ற ஒரு கான்செப்டுமே இன்னும் இங்கே சயின்டிஃபிக்கலி நிரூபிக்கப்படலை. இது மாதிரி யாருக்கும் அவ்வளோவா நடந்ததாகவும் சொல்லப்படலை. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு மூட நம்பிக்கையாக தான் பார்க்கப்படுது. தென் இதை தாண்டி செத்த பாம்பை ஏன் பால் ஊற்றி புதைக்கணும் எரிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த காலகட்டத்திலலாம் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு எதுவுமே இருக்காது, இருட்டு தான். அவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. பாம்பை எப்பயுமே அடிச்சிட்டாங்கன்னா பாம்போட மொத்த விஷமும் அதோட தலைக்கு, அதாவது அதோட பல் பகுதிக்கு வந்து மொத்த விஷத்தையும் இறக்கி வச்சுட்டு இருக்கோம். இவங்க போகிற போக்கில் தெரியாமல் அந்த பாம்பை வந்து மிதிச்சிட்டாங்கன்னா அதோட பல்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக குத்திடும். அவங்க ஏதோ முள்ளு குத்துச்சுன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. பட் பார்த்தா அந்த பாம்போட பல்லு தான் குத்தி இருக்கும், அதோட மொத்த விஷமும் இறங்கியிருக்கும். நார்மல் ஸ்னேக்ஸ்னால் இப்படி, இதே ரேட்டில் ஸ்னேக்குன்னு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தலையை துண்டாக வெட்டி போட்டாலும் அந்த தலை மட்டும் கடைசி நஞ்சை இறக்குறதுக்காக உசுரோட காத்துக்கிட்டு இருக்கும். யாராவது தெரியாமல் கிட்ட போனாங்கன்னா மொத்த சேர்த்து வச்ச விஷத்தையும் இறக்கிட்டு செத்து போயிடும் மொத்தமாக. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்ற காரணத்துக்காக தான் அடிச்சிட்டிங்கன்னா உடனடியாக புதைச்சிருங்க, இல்லை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது, நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு மதியம் கொண்டு போகிறோம். அதுவும் கறி சாப்பாடு, கறி வாங்கிட்டு போகிறது, இதெல்லாம் மதியம் உச்சி வெயில் பொழுதில் வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் காஞ்ச மிளகா, வேப்பலை, எலுமிச்சப்பழம், ஸோ இதெல்லாம் வந்து கூடையில் வச்சு அமுச்சு விடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அப்படி தான் போ அப்படின்வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காற்று கருப்பு வந்துடும், பேய் வந்துடும், பிசாசு வந்துடும், அது வந்து கறி சாப்பாடு சுற்றிக்கிட்டு இருக்கும், இந்த நேரத்தில் போனால் அது அடிச்சிடும், அது வந்து பிடிங்கிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து போட்டு விடுவாங்க. இதே கறி சாப்பிட்டுட்டு போனோன்னா வாயில் வந்து சோம்பு சாப்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வெளியே போக சொல்லுவாங்க. அதுக்கான காரணமும் அதுதான் சொல்லுவாங்க. இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேரால் உண்மையாக நம்பப்படுது, சில பேரால் மூட நம்பிக்கையாக பார்க்கப்படுது. பட் நான் அதை மூட நம்பிக்கையாக பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இதை கொண்டு போகும்போது என் வண்டி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, வண்டி ரிப்பேர் ஆயிருக்கு, ஸ்கிட் ஆகி விழுந்திருக்கேன், யாரோ பிடிச்சி இழுத்தமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு தெரிஞ்சவங்க ஷேரும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் டோட்டலி இது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியலைனாலுமே எனக்கு இது பர்சனல் நடக்கல, அதனால தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இதான் நடந்திருக்கா, இல்லை இதை நீங்கள் மூட நம்பிக்கையா நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மாதிரியான மூட நம்பிக்கைகள் இன்னும் நிறையா இருக்கு. கண்டிப்பா இதை பத்தி இன்னும் தொடர்ந்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோ கூட போடுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.